ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரம் பாகம் 11. கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள். இதன் தொடர்ச்சி. இதன் விளைவாக பரமபுருஷ பகவானாகிய கண்ணபிரான் அர்ஜுனனிடம் பின்வருமாறு கூறுகிறார். ஓ அர்ஜுனா, நீ உன் கடமையை செய்ய வேண்டும். ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட எதையாவது செய்வது என்பது எவ்வளவோ மேலானது. எந்த விதமான செயலையும் செய்யாமல் உன்னால் உன்னுடைய அன்றாட உணவை கூட பெற முடியாது. கடமை என்பது வேத இலக்கியங்களிலும் புனிதமான சட்ட புத்தகங்களிலும் பரிந்துரைக்கப்பட்ட செயல்களாகும். துறவியாகவோ அல்லது யோகியாகவோ பாவனை செய்து கொண்டு சோம்பேறியாக இருப்பதை விட இக்கடமையினை செய்வது எவ்வளவோ மேலானது. உயிர் வாழ்வதற்காக ஒருவர் நேர்மையாக தெருவை கூட்டும் வேலை கூட செய்யலாம். ஆனால் ஒருவர் தன்னுடைய வயிற்று பசியை நீக்க வேண்டும் என்பதற்காக துறவியின் காவி உடையை அணியக்கூடாது. மிகச்சிறந்த சமய சீர்திருத்தவாதியும் அத்வைதியுமான சங்கராச்சாரியரின் போதனையும் இதுவே ஆகும். சண்டையும் பாசாங்கும் நிறைந்த இந்த கலியுகத்தில் துறவு வாழ்க்கையை ஏற்க நினைப்பதை விட பரிந்துரைக்கப்பட்ட அன்றாட கடமைகளை செய்ய நினைப்பதே மேலானது. உண்மையிலேயே துறவரத்தை எய்தியவர்கள் சமுதாயத்தின் கீழ் செய்யப்பட வேண்டிய அன்றாட கடமைகளை விட்டுவிடக் கூடாது என்பதை அறிந்துள்ளனர். ஏனென்றால் கடமையை விடுதல் அழிவைத்தான் தரும் என்பதை அவர்கள் தெளிவாக அறிவார்கள். செயல் புரியாமல் இருப்பதனால் நாம் நம்முடைய அன்றாட உணவையே பெற முடியாது என்னும் பொழுது பரிந்துரைக்கப்பட்ட தனது கடமைகளை கைவிடுவது என்பது எப்படி சாத்தியமாகும்? இருப்பினும் ஒருவன் செயல் மற்றும் அதன் எதிர் விளைவுகளால் பின்னப்பட்ட வலையில் அகப்பட்டு சிக்கலான நிலையில் இருப்பதையும் அதனால்தான் ஜீவாத்மாவானது இந்த உலக வாழ்க்கையுடன் கட்டப்பட்டுள்ளது என்பதையும் மறக்கக்கூடாது. எனவே இந்த இரண்டுங்கட்டான நிலைமைக்கு விடை காண்பதற்கு பரமபுருஷ பகவானாகிய கண்ணபிரான் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். விதிக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் யக்ஞம் அல்லது மிக உயர்ந்த பூரண உண்மை எனப்படும் விஷ்ணுவின் திருப்திக்காக செய்வதே முறை. இல்லை என்றால் நாம் செய்யும் செயல்களால் உண்டாக்கப்படும் விளைவுகள் அனைத்தும் நம்மை இந்த உலகில் பிணித்துவிடும். ஆயினும் ஒருவன் தனது செயல்களை மகாவிஷ்ணுவின் திருப்திக்காக செய்வதன் மூலமாக ஒருவர் அனைத்து விதமான பிணைப்புகளிலிருந்தும் விடுபடலாம். இவ்வாறு உலக பிணிப்பினை ஏற்படுத்தாத முறையில் செய்யப்படுவதும் மெய்யறிவு பயன்களுடன் கூடியதுமான செயல்கள் கர்மயோகம் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறு கர்மயோகத்தினால் செயல்படுவதன் மூலம் ஒருவன் தனது உலகியற் செயலால் உண்டாகும் பற்றுகளை எதிர்க்கும் சக்தியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது மனவாசகம் கடந்த உன்னதமான பக்தியையும் வளர்த்துக் கொள்கிறான். இன்னும் சரியாக சொல்ல போனால் ஒருவன் தனது செயல்களின் பலன்களை தானே அனுபவிப்பதை விட பரமபுருஷ பகவானின் உன்னத அன்பு தொண்டில் சேர்த்திட வேண்டும். இதுவே பக்தி தொண்டு என்னும் ஏணியின் முதல் படியாகும். பகவான் சைதன்ய மகாபிரபு இந்த பக்தி தொண்டு முறையை பக்தி மிகு ரூப கோஸ்வாமி அவர்கட்டு பிரயாகைக்கு அருகில் தசாஸ்வமேத காட எனுமிடத்தில் கற்பித்தார். பகவானின் கூற்றுப்படி ஒரு அதிர்ஷ்டமுள்ள ஆத்மாவானது அந்த பரமபுருஷ பகவானாகிய கிருஷ்ணர் மற்றும் ஆன்மீக குருவின் கருணையால் மட்டுமே உன்னதமான அன்புமயமான பக்தி தொண்டின் விதையை பெற முடியும். கர்மயோகமே தூய்மையான பக்தி தொண்டின் முதல் படியாகும். இந்த பக்தி ஞானமானது கண்ணபிரானாலோ அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய தனிப்பட்ட சீடர்களாலோ கற்பிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆதாரங்களில் இருந்துதான் நாம் கர்மயோகத்தை பயில வேண்டும். இல்லை என்றால் தன்னை கர்மயோகத்தில் வல்லுநராக அறிவித்துக் கொள்ளும் சாதாரணமானவர்களை போல நாமும் கர்மயோகத்தின் முக்கியத்துவத்தை தவறாக புரிந்து கொள்ள நேரிடும். நம்முடைய உலகியல் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதற்கு ஓர் அளவுக்கு செல்வத்தை சேர்த்துத்தான் ஆக வேண்டும். அந்த செல்வத்தின் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கை தேவைகளை பெற வேண்டும். முக்கியமாக வயிற்று பசிக்கு உணவு உட்கொள்வதன் மூலம் நாம் நம்முடைய தேகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். உடலை நலமுடன் பேணிக் கொண்டால் நமது வாழ்க்கைக்கு வேண்டும் பொருட்களை ஈட்ட முடியும். இப்படி சுழன்று வரும் செயல் என்னும் சக்கரத்தின் துணை கொண்டு இந்த அகிலத்தை நாம் சுற்றி வருகிறோம். இவ்வாறு நாம் எவ்வளவு காலம் சுற்றுகிறோம் என்பதை மதிப்பிட முடியாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணல் நீரை போன்ற பொய்யான லௌகிக இன்பத்திற்கான போராட்டத்தால் ஏற்படும் துன்பத்தால் நாம் வருந்துகிறோம். பொய்யான அனுபவிப்பாளர் என்ற அந்நிலையில் மிக உயர்ந்த ஆற்றலும் அருளும் நிறைந்த பகவானுக்கு எந்த மரியாதையும் அளிக்காமல் ஆத்மாவானது நித்தியமான இன்பத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேடுகிறது. ஆயினும் அதனை பெற்றுள்ள அவனுக்கு நித்தியமான இன்பமானது எங்குள்ளது என்று தெரியாது. பிரகலாதா மகாராஜர் கூறுவதை போன்று ஒருவனுடைய இறுதியான சுய விருப்பமானது அனைத்து ஆற்றலும் பொருந்திய மகாவிஷ்ணுவை அடைவதுதான் என்பதை ஒருவரும் அறிவதில்லை.
ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.